ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சரித்திர ஆசிரியர்கள் குழு உலக சரித்திரத்தை ஒட்டுமொத்தமாக ஆராய்ந்து பார்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அதிலே மனிதன் தோன்றிய பிறகு அவன் உறுதியாக வாழ்ந்தான் என்று சொல்லுகிற குறிப்புகளில் இருந்து நாம் தொடர்ந்து பார்த்தால் மொத்தம் 3580 ஆண்டுகள் மனிதன் தன்னை குறித்த தடயத்தை விட்டு சென்றிருக்கின்றான். அதாவது 3580 ஆண்டு உறுதிப்படுத்தப்பட்ட சரித்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே 286 ஆண்டுகள் மட்டும்தான் உலகம் எங்கும் சண்டை சச்சரவு இல்லாமல், போர்கள் இல்லாமல் இருந்திருக்கிறது. மனுஷனுடைய மொத்த சரித்திரத்திலேயே 8% ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான் உலகத்திலே சமாதானம் நிலவி இருக்கிறது. மற்ற எல்லா காலத்திலும் எங்கோ ஒரு இடத்திலே போர் நடந்து கொண்டே இருக்கிறது. உலக சரித்திரத்தை தனித்தனியாக நாம் இணைத்து ஒன்றாக பார்த்தால் உலகம் எங்கும் எப்பொழுதும் போர் நடைபெற்றுக் கொண்டே இருந்திருக்கிறது, ஒரு 286 ஆண்டுகளை தவிர. இதற்கு என்ன காரணம்? மனுஷர்கள் இயற்கையாகவே முரண்பட்டவர்கள். உலக சரித்திரத்திலே நல்லவர்கள் ஆட்சி நடத்தி இருந்தாலும் பெரும்பான்மையினர் ஒருவரை ஒருவர் வெறுப்பவர்களாகவும், அமைதியை விரும்பாமல் யுத்தம் செய்து தங்களுடைய பேராற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலும் போராட்டுக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். மக்கள் இனங்கள் ஒன்றுக்கொன்று வெறுப்பை விதைத்துக் கொண்டே இருந்தன. மனுஷனுடைய இயற்கை குணமே பகைத்தலும், போட்டியிடுவதும், தன்னுடைய மேலாண்மையை நிறுவுவதும், மற்றவர்கள் துன்பத்திலே இன்பம் காணுவதும், இன்னதென்று தெரியாத காரணங்களுக்காக போரிடுவதும் அவருடைய இயல்பாக இருந்து வந்திருக்கிறது. அறிவியல் வளர்ந்த பிறகும், பல வகை தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பிறகும் அவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருந்த போதும் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை உணர்ச்சி வரவே இல்லை. இன்றைக்கும் தேசங்கள் ஒன்று கொண்டு முரண்பட்டு நிற்கின்றன. மனிதகுல சமாதானத்தை குறித்து பேசுவார்கள், ஆனால் ஒவ்வொரு தேசத்தின் தலைவரும் எல்லையோர நாடுகளை வெறுக்கின்றான், மக்களும் அப்படியே ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே சமாதானம் என்பது சர்வலோகத்தையும் ஆளுகிற ஒருவர், அவர் ஆளும்போது மட்டும்தான் சமாதானம் நிலவ முடியும். சிலர் நம்புகிறார்கள், சிலர் நம்பவில்லை. ஆனால் சரித்திரம் நமக்கு சொல்வது அதுதான். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் நம்மை ஆண்டு கொள்ளும் போதுதான் சமாதானம் நிலவும். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. நாம் ராஜாதி ராஜாவாக தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆட்சி செய்ய போகின்றார். ராஜ்யங்கள் யாவும் அவருடையதாகும். அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் யாரும் இல்லை. அவருடைய அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நாம் பூமியிலே சமாதானத்தை விரும்புகிறவர்களாக, சமாதான கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக. ஆமேன்.